தமிழ் சினிமாவில் ஜெயம் என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகி 22 வருடங்களாக சினிமாவில் டாப் நாயகனாக வலம் வருபவர் ஜெயம் ரவி. ஹேட்ரஸ் இல்லாத நடிகராக வலம் வரும் ஜெயம் ரவி வாழ்க்கையில் கடந்த வருடம் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிய முடிவு எடுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. தற்போது புதிய வருடம் தொடங்கியதும் தன்னுடைய பெயரை ரவி மோகன் என மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அத்தோடு தன்னுடைய ரசிகர்கள் மன்றத்தை கூட அறக்கட்டளையாக மாற்றி அதன் மூலம் பலருக்கு உதவி செய்ய உள்ளாராம். நடிகர் என்பதை தாண்டி தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுக்க உள்ளார். கடந்த வருடம் மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கேட்டு இவர் தொடர்ந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. இவர்களுடைய வழக்கு பல விசாரணைகளுக்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதில் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருமே காணொலி வாயிலாக ஆயராகினர். இருவருக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தைக்கான மத்தியஸ்தர் என்று அழைத்திருப்பதாக அவர்களின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்தார். உடனே நீதிபதி சமரச பேச்சுவார்த்தையை நிறைவு செய்த பின்னர் வழக்கு விசாரணை நடத்தப்படும் என்று கூறி ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியின் விவாகரத்து வாழ்க்கை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.